முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நான் நல்லா இருக்கேன், நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நான் பேச ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கர்மா. அதுதான் இன்றைக்கி ஆரம்பித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் கர்மா அழிய தொடங்குற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் போக போக சொல்கிறது உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர நம்ம சேனல் உங்களுக்கு சிறிதளவாவது உதவும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ராமிஸ். நான் உங்களுக்கு தர்ற ப்ராமிஸ். கண்டிப்பாக அதை நான் கீப்பப் பண்ணுவேன். ஓகே, இப்போ வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். இப்போ வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்மா பற்றி எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நிறையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கர்மா அப்படிங்கிற பேர் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் ரொம்ப சின்ன வயசில், அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே ஆர்வம். அது எப்படி ஏன் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது ஹை லெவலில் சில விஷயங்களும், கர்மாவை ஒழிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருப்புகளும், அதற்கு எளிமையான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 பார்ட்டாவது இது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவையோ வாரம் ஒரு தடவையோ நான் போட முயற்சி பண்ணுறேன். எல்லாமே நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நல்ல அருமையான தகவலோடு நல்ல கோர்வையாக எடுத்து சொல்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். இப்போது இந்த தம்ப்நெயிலில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களோட கர்மா அழிய தொடங்கும் அறிகுறி என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம கர்மா அழிய தொடங்கிறது அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டெப் கிடையாதுங்க. அதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம ஆழமாக போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறது ஹை லெவலில் அந்த 5 பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு, அப்புறம் எது நம்ம இண்டிவிஜுவலாக வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் நம்ம திருப்புகளுக்கு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த உணர்தல் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் 40 வயசுக்கு மேலே ஆகும்போதே சில விஷயங்கள் அவங்களுக்கு அதாவே புலப்படும். நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணோம், இது பண்ணியிருக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த ஒரு வழியை நம்ம கையாண்டிருக்கக்கூடாது, இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, இதெல்லாம் தன்னை போலவே தோன்றும் நமக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இது நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். இதுக்கு கர்மா அப்படின்னு பேர் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே, இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கர்மா அப்படிங்கிற வார்த்தை தெரியுமானே தெரியாது. ஆனால் அவங்க இதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க. அதுதான் உங்களுடைய கர்மா அழிய தொடங்கிறதுக்கான முதல் படி. இதை உணர்றதுக்கு சில பேருக்கு 40 வயசு ஆகலாம், சில பேருக்கு 80 வயசு ஆகலாம், சில பேர் உணராமையே நிறைய கெட்ட கர்மாவை இன்னும் சேர்த்திட்டு அவங்க அடுத்த ஜென்மத்துக்குள்ளே போகலாம். இல்லை, உங்களுக்கு இந்த உணர்தல் ஒரு 15, 20, 30 வயசுலேயே வந்திருக்கு அப்படின்னா, உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சவங்க, நீங்கள் பண்ண சில நல்ல கர்மாக்கள், சேகரித்து வச்ச நல்ல கர்மாக்கள் அதுக்கு துணை புரியுது அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இரண்டாவது அறிதல். அறிதல் அப்படிங்கிறது ஓகே, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட கர்மா அல்லது தீவினை அப்படின்னு வெவ்வேறு பேரில் இது புரிஞ்சுட்டு அதை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கூட ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. இது கண்டிப்பாக அறிதல் அந்த பார்ட்டில் சேரும். ஸோ அதை அறியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்னும் சூப்பர். நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அறிதல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே அதை நீங்கள் சீரியஸாக எடுக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கர்மானா என்னன்னு நமக்கு புரியுது. அது அதுக்கப்புறம் அது நம்ம அந்த கர்மா, கெட்ட கர்மாவை நம்ம குறைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுதான் உங்களுடைய தேடல். நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கான விடைகளையும் உங்களுக்கான சொல்யூஷன், உங்களுக்கான பதில்கள், வழிகள் எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே, நீங்கள் அது யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அதுதான் தேடல். அந்த தேடல் அப்படிங்கிறது மிக அற்புதமான 3வது ஸ்டெப். ஏன்னா இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க அதுக்கான ஆக்ஷனில் இறங்கிறதுக்கு. அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா 4வது ஸ்டெப்பு செயல். அதாவது ஓகே, நான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டேன், இந்த கர்மாலாம் கண்டிப்பாக எனக்கு இருக்குது, அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும் எனக்கு தெரியுது, ஆனால் பல ஜென்மங்களாக என்னென்னவோ பண்ணியிருக்கேன், அதை நான் கண்டிப்பாக அந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது,
ஒரு வேகமான ஒரு முன்னேற்றத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்காக நடவடிக்கையில் கண்டிப்பாக இறங்குவீங்க. அதுதான் செயல். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், இந்த கோயிலுக்கு போகணும், இதை பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், இவங்கள படிக்க வைக்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது நம்ம தனி வீடியோவாக கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அறிதல் தேடல் இதெல்லாம் ஒரு பார்ட்னா, கண்டிப்பாக செயல் மட்டுமே நமக்கு வந்து இன்னொரு பார்ட்டு கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக நம்ம அதை போட்டே ஆகணும். ஏன்னா அதில் ஒன்று இல்லை 2 நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். சில சமயம் நமக்கு செல்ஃபாக தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சில சமயம் நமக்கு தெரியாது என்ன பண்ணணும். அதுக்கு வந்து சில உதவிகளையும் நம்ம வந்து கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் செயல் அப்படிங்கிற அந்த பார்ட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக அது பார்க்கலாம். ஆனால் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளாரிட்டி தான் கொஞ்சம் இருக்காது. ஸோ இன்றைக்கி நாம் இந்த செயலில் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, கடவுளை மன்றாடுதல். கடவுளை வந்து அதுக்கான பதியங்கள் வச்சு நம்ம மன்றாடும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த பதியங்களோட நோக்கம் ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த பதியங்கள் நமக்கு முன்னால் இருந்து சில முனிவர்களாலும் சில அற்புதமான மகான்களாலும் நமக்கு அருளப்பட்டது. அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய அருணகிரிநாதர். நமக்கு அருளிய திருப்புகள் நமக்கு நிறைய இருக்குது. ஒன்று தான் இன்றைக்கி நம்ம எந்த திருப்புகள், அதை எப்படி எளிதாக வாசிக்கிறது, அதுக்கு எளிதான பொருள் விளக்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அது பார்க்க போகிறோம். பட் அது 5ஆவதாக ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது வந்து மாற்றம். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். செயல் கூட ஈஸிங்க, மாற்றம் அப்படிங்கிறது தான் கஷ்டம். அது என்னங்க மாற்றம் அப்படின்னா, செயல் வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கு அல்லது நல்ல வினைகளை சேர்த்துக்கிறதுக்காக சில விஷயங்கள் வெளிப்படையாக இருந்து செய்வோம். அது செயல். சில விஷயங்கள் நமக்கு உள்ளே இருந்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை நம்ம உள்ளுக்குள்ளே செய்கிறது தான் மாற்றம். அது வந்து தீவினைகளை அழிக்கிறதுக்கும் மட்டும் இல்லாமல் நல்ல வினைகளை சேர்க்கிறதுக்கும் சரி. நம்ம வேகமாக கர்மாவை வந்து அழிக்கணும் அப்படின்னா நம்ம செயல் மட்டும் பத்தாது. இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது என்னங்கிறது, இந்த மாற்றம் மட்டுமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒன்று டீப்பாக பார்க்கும்போது தான் உங்களுக்கே புரியும். ஓ, கர்மான்னா அந்த ஒரு வார்த்தை கிடையாது, இது இவ்வளோ விஷயமா அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இன்னும் ஒரு தடவை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கர்மா சம்மந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போது நம்ம திருப்புகளுக்குள்ளே போகலாமா? சரி, ஏன் நம்ம இப்போ இந்த திருப்புகள் பார்க்கணும்? கர்மா பார்ட்டோட மற்ற பார்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன் நம்ம அது வரைக்கும் இன்னும் 2-3 வாரம் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும் சொல்லுங்கள்? நம்ம ஈஸியான, அழகான, சூப்பரான ஒரு திருப்புகள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நாளையிலேருந்தே இதை படிக்க ஆரம்பிச்சிடலாமே. அதுக்காக தான் இந்த திருப்புகளை போட்டுட்டு அப்புறமா நம்ம கர்மா பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செயலில் உடனடியாக நம்ம இறங்கியாச்சு. இந்த திருப்புகள் இருவினை அஞ்ச அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திருப்புகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி எளிமையாக வாசிக்கிறது, இதுக்கு எளிமையான ஒரு பொருள் விளக்கம் அப்படின்னு இதில் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாழ் மியூசிக்கில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த திருப்புகள் ரொம்ப பிடிச்சிரும். அதே மாதிரி டெய்லி ஒரு தடவை முடிஞ்ச அளவுக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ அந்த திருப்புகள் வந்து எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது திருப்புகள் எண் 401, திருவரணைக்கான திருப்புகள். இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமம் கொள் அழிபாட கரிமுகன் எம்பி முருகன் என் அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நடங்கொடு அருள்வாயே. இந்த 8 வரிகளுக்கான அர்த்தத்தை இப்போ என்னென்னு பார்க்கலாம். நான் பண்ண நல்ல வினை தீவினை எல்லாமே பயந்து ஓடி போகவும், நான் பண்ண தப்புக்கள், நான் பண்ண எல்லா தவறுகளை, அதை தான் மலம் அப்படிங்கிறாருங்க. அந்த மலம் வந்து மங்கி அழிந்து போகவும், என்னோட அறியாமையும் என்னோட நோய்கள் எல்லாம் பயந்து ஓடவும் நீ என்ன செய்யணும் முருகா அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த காட்சியை சொல்கிறாரு. முருகன் நமக்கு எப்படி அருள் புரியணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதை நீங்கள் கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க. நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அன்பான மொழிகள் கூறும்போது உன்னுடைய அந்த கடப்ப மலரின் மருந்தாம் தேனை சுற்றி, கடப்ப மலர்னால் எனக்கு என்னன்னு தெரியலைங்க, மேபி அது ஒரு வகையான பூவாக இருக்கலாம். அந்த அதில் இருக்கிற மருந்தான அந்த தேனை சுற்றி வண்டுகள்லாம் ரீங்காரம் செஞ்சிட்ருக்காமா.
அந்த வண்டுகள் ஒரு பக்கம் ரீங்காரம் செய்ய, நம்மளுடைய யானை முகன் படைத்த நம்மளுடைய பிள்ளையார், அதுதான் கரிமுகன் எம்பி அப்படின்னு சொல்கிறாரு. யானை முகம் படைத்த நம் பிள்ளையார் வந்து தம்பி முருகா அப்படின்னு கூப்பிடுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியில் வந்து பூ தூவி வாழ்த்துறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது என்னோட முன்னாடி கருணை காட்டி மலர்ந்த முகத்தோடு நடனம் செய்தவாறு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை காட்சியில் நம்ம கொண்டு வரும்போதே நிஜமாக சொல்கிறேன், அந்த காட்சி நம்ம கண்ணுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம பண்ண பாவமெல்லாம் அணிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா, நான் பண்ண நல்வினை தீவினை என்னோடய பாவம் என்னோடய நோய்கள் எல்லாம் அழியறதுக்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம முருகனுக்கு வைக்கிற நேரடி விண்ணப்பம் இந்த பாடலோட முதல் பகுதி. திரிபுரம் மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம்வெளி அங்கன் அருள்குடி கொண்டு திகழ நடம் செய் தமையீன அரசியிடம் கொல் மனுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விளங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே. சொல்லப்போனால் இந்த திருப்புகள் படிக்க கொஞ்சம் சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பாட்டாக கேட்கும்போதும் ரொம்ப நல்லா இனிமையாக இருக்கும். ஓகே, இப்போது ரெண்டாவது இந்த 8 லைனுக்கு நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் திருப்புகள் வந்து எப்பவுமே அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு அந்த உணர்வு அந்த பாட்டோட ஒன்றரை கலந்து முருகப்பெருமானுக்கு அந்த உணர்வு வழியாக உங்கள் பக்தியை சொல்கிறதுக்கான ஒரு வழி இது. இதனோட அர்த்தத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சிவபெருமானை பற்றி நமக்கு ஒரு 4 லைனில் வந்து நமக்கு பார்க்க போகிறோம். திரிபுரம் மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி அப்படின்னா இதுக்கு பின்னாடி இது குட்டி கதை இருக்குது. இப்போ தேவர்கள் எல்லாம் போயிட்டு முறையிடுறாங்க சிவபெருமான் கிட்ட. திரிபுரத்தில் இருக்கிற அசுரர்கள் சிவலிங்கத்தை கூட வழிபடுறது கிடையாது, அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் ஒத்துக்கொண்டு அவர் வந்து திரிபுரத்தை வந்து அவரோட கோபத்தினால் சிரிச்சே வந்து அழிக்கிறாரு. அந்த சிரிப்பினால் உண்டான தீயினால் வந்து திரிபுரம் எரிஞ்சு போகுது. அதே மாதிரி சிவபெருமானுடைய தவத்தை வந்து மன்மதன் கலைச்சதுனால அவர் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதன் எரித்த கதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த 2 லைனில் சொல்கிறாங்க. திரிபுரத்தை எரிச்சிட்டு அவரோட ரிஷப வாகனத்தில் ஏறி விடை பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அங்கிருந்து விடை பெற்று பரவெளியில் திருவருளோடு வீட்டிருந்து நடனம் புரிந்தார். அதுக்கப்புறம் நம்மை பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டு மழு ஆயுதத்தை ஏந்திய அப்படின்னு சொல்கிறாங்க. மழு ஆயுதம் அப்படின்னா சிவபெருமானின் அடையாளங்களில் ஒன்று. அவர் கையில் வந்து ஒரு ஆயுதம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சங்கு மாதிரி இருக்கும், அதில் இந்த கோடரியில் வர அந்த வெற்ற கத்தி மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் மழு ஆயுதம் அப்படின்னு சிவனோட அடையாளங்களில் அது ஒன்று. அந்த மழு ஆயுதத்தை ஏந்தி என் தந்தை மாசற்றவன் என்று மகிழ்ச்சி அடைந்த குருநாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முருகப்பெருமான் இங்கே வராரு. திருவண்ணாமலை குன்றிலே மகிழும் குரமங்கையின் மலர்படுக்கையிலே மனமகிழும் பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாங்க. நம்மளுடைய திருவண்ணாமலை மலை குன்றில் வள்ளியுடன் மலர்படுக்கையிலே மகிழ்ந்திருக்கும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த பாடலோட பொருள் வந்து நமக்கு இப்போ ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் நம்ம டெய்லியும் படிக்கணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த கேள்விக்கே இடம் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம கர்ம வினை இருக்கனால தான் மனுஷனாக பிறந்திருக்கோம். கர்ம வினை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கோம். நம்ம என்னென்ன ஜென்மத்தில் என்னென்ன வினையெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதில் நமக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஆனால் அதை கழிக்கணும் அப்படிங்கிற மட்டும் நமக்கு இப்போ தெரியும். நம்ம மனுஷனாக பிறந்ததே அந்த ஒரு ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை பயன்படுத்திட்டு நம்ம வந்து கர்ம வினையை அடிச்சே தீரணும். அதனால் கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவையாவது இது பாராயணம் பண்ணுங்கள். ஒரு 5-6 தடவை படித்து பார்த்தா அது கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும். சின்ன பாடல் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டாகவும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து நான் இது வரைக்கும் இது ஸ்டார்ட் பண்ணலைங்க, பட் கண்டிப்பாக பண்ண போகிறேன். இதில் டவுட்டே இல்லை. நமக்கெல்லாம் கர்ம வினை ஏகப்பட்டது இருக்குது, நல்லாவே தெரியுது. அதனால் கண்டிப்பாக நான் இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டெய்லியும் ஒரு தடவை, இல்லை முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது வந்து இதை சொல்லுங்கள். இல்லைன்னா டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு யாழ் மியூசிக்கில் சூப்பராக இருக்கும், அது வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து தூங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கர்மா வீடியோ இதுக்கப்புறம் வர்ற கண்டென்ட்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அது மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.